மக்களே நாங்கள் அன்றைக்கி என்ன போகிறோம் குலதெய்வம் கோயிலுக்கு தான் போய்கிட்டுருக்குறோம். இது அரியலூர் பக்கத்தில் மேலமொத்தக்கிட்ட இருக்குது மருதையன் கோயில். அங்கே தான் போய் ரொம்ப பெரம்பூரில் குறுக்க தான் மக்களே வருவாங்க ரோட்டுக்கு குறுக்கால. போகிறப்ப பெட்ரோல் வர கம்மியாக இருந்துச்சு. நம்ம ராஜன் பங்களை அடிச்சுட்டு ஒரு 200 அடிச்சுட்டு போகலான்ட்டு நின்றுட்டு இருக்கிறோம். அந்த அக்காவை 200 அடிக்க சொன்னால் 100 அடிச்சுட்டு தவக்குன்னு என்னையை பார்த்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் மறுபடியும் 200 அடிச்சுட்டு போனோம் மக்களே. பெரம்பூர்லேருந்து அரியலூர் போகிற வரைக்கும் இந்த டிப்பர் லாரிங்க தொல்லை தாங்க முடியாது மக்களே. அதுவும் இந்த டிப்பர் லாரியில் நம்பர் பிளேட்டு கூட இல்லை, அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லா நம்பர் பிளேஸ் வாங்கி இதெல்லாம் ஆடியோ பார்க்க மாட்டாரான்னு தெரில. அவர் இப்போ குன்னத்தை தாண்டி ஒரு ஆக்சிடென்ட், ஏதோ மாடு குறுக்கால வந்துருச்சுன்ட்டு ஆட்டோ ஒரே அடியா. ஹைவேலாம் போகிறப்ப கொஞ்சம் பார்த்து போங்க. அந்த மாடெல்லாம் ஹைவே வரமா மேய்க்காதீங்க. ஏன்னா ஹைவே அடித்தாலும் கேள்வி ஆச்சு மக்களே. இதான் கோயில் அரியலூர் மேலமாத்தூரில் இருக்குது மருதையான் கோயில். இந்த சாமி பேர் செங்காமுனி. அந்த ஹைவே ஓரம் மாதிரி அப்படியே ஜம்முன்னு உட்காந்துருப்பாரு தலைவர். இவர் தான் சாமி மக்களே குலதெய்வம். எப்படி இருக்காரு பார்த்தீங்களா அழகா. இது யார் யாருக்கு இந்த சாமி குலதெய்வங்கிறத கமெண்ட் பாக்ஸில் அப்படியே சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன் என்கிட்ட இந்த ஊரில் வரீங்கன்னு. கோயில் பூசாரி ஒருத்தர் இருப்பாங்க. அவரை ஏன் நான் போட்டு வீடியோ எடுத்தேன்னா பொங்க சோறு எடுத்துட்டு நான் எங்கே போனாலும் பின்னாடியே அவர் மக்கள் ஆனால் கொஞ்சம் தரப்பட மாட்டேங்க. இது இந்த கிடா வெட்டுறவங்களும் அந்த சமைக்கிற இடம் இங்கே தான் அன்னதானமாக போடுவாங்க. திருப்பி சாமிலாம் கும்பிட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு மக்களே. அவ்வளோதான், டாட்டா பாய் பாய். நான் ஸ்டவுன்னு சொல்ல மறந்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே மறக்காமல்.